Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் ஸ்டாண்டர்ட் 6th ஸ்கூல் புக்ல டேர்ம் 3ல செகண்ட் சாப்டர் ஆன வாட்டர் அப்படின்றத பத்தி. லாஸ்ட் கிளாஸ்ல மேக்னட்டிசம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வாட்டர் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மனுஷன் சர்வைவ் பண்ணுறதற்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக தேவைப்படக்கூடிய அண்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வாட்டர் அப்படின்றது. ஸோ இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த எவல்யூஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் லைஃப். தண்ணி இல்லாமல் இந்த எர்த்தில் உயிர்கள் வாழ முடியுமா அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். அதை இமேஜினே நம்மளால் பண்ணி பார்க்க முடியாது. பிளானட்டாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட்டர் அப்படின்றது உதவுது. இந்த வாட்டர் அப்படின்றது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு கொஷின் வரும். நம்ம டே டு டே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், லைக் சமைக்கிறதா இருக்கட்டும், துவைக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், கார்டனிங் பண்ணுறதா இருக்கட்டும், கார் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வாட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த வாட்டர் அப்படின்றது நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்லேருந்து டிஃபரெண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்குது. வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெல்ஸ், கேனல்ஸ், டேங்க்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் டேங்க்ஸ், ஹேண்ட் பைப்ஸ், இது எல்லாம் தான் மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டராக இருக்குது. இந்த பிக்சர் வந்து இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ஹியூமன் பாடியில் வாட்டர் அப்படின்றது ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. கிட்னிஸ், பிளட் அண்ட் ஜாயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுக்குமே ஒரே சதவீதம், அதாவது 83% வந்து வாட்டர் இருக்குது. பிளட் அப்படின்றது பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 83% இருக்குது. ஹையஸ்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா லிம்பில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லங்ஸில் 80%, ஹார்ட்டில் 79%, பிரெயின் அண்ட் மசில்ஸில் 75%, லிவரில் 68%, ஸ்கின்ல 64% அண்ட் போன்ஸில் 22% இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா லிம்பில் 94%, லோவஸ்ட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா போன்ஸில் 22% வந்து இருக்குது. வேர் அண்ட் ஹவு வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த். இந்த எர்த்தில் வாட்டர் அப்படின்றது எங்கே எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் அப்படின்றது நம்மளுடைய நேச்சரில் 3 ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சாலிட், லிக்விட் அண்ட் வேஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர்னு பார்த்தோம்னா ஐஸ். இது வந்து ஐஸ்பெர்க்ஸ், ஐஸ் கேப்ஸ், அதாவது டால் மவுண்டெயின்ஸ் உடைய டாப்பில், உச்சியில், கிளேசியர்ஸில், போலார் ரீஜியன்ஸில், துருவங்கள்னு சொல்கிறோம்ல, நார்த் போல், சவுத் போல், இந்த ரீஜியன்ஸ்லலாம் சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அவைலபிளாக இருக்குது. லிக்விட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஓஷன்ஸ், சீஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் கிரவுண்டில் கூட இருக்குது. கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர்னு பார்த்தோம்னா வேப்பர். இது காற்றுல நம்மளை சுற்றி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வாட்டர் அப்படின்றது சாலிட் ஃபார்மில், லிக்விட் ஃபார்மில் அண்ட் கேசியஸ் ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குது. எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3/4 ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வந்து வாட்டரால் தான் ஆக்குப்பை பண்ணப்பட்டிருக்கு. ரெஸ்ட் இருக்கக்கூடிய 1/4 போர்ஷன் தான் லேண்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர், அதாவது இந்த 3/4ல் 97% ஆஃப் த டோட்டல் வாட்டர் வந்து சீஸ் அண்ட் ஓஷன்ஸ், கடல்களில் தான் இருக்குது. சீ வாட்டர் அப்படின்றது சால்ட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம டெய்லி பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து சால்ட்டி கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ பாண்ட்ஸில், ரிவர்ஸில், டியூப்வெல்ஸில் அண்ட் நம்மளுடைய ஹோமில் டேப்ஸில், குழாயில் கிடைக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர். இப்போது எர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டர் வந்து 100%ன்னு கன்சிடர் பண்ணோம்னா, அதாவது 3/4 வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த 3/4 100% அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த 100% வந்து டோட்டல் வாட்டர் ஆன் எர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய சப்டிவிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செலைன் வாட்டர், அதாவது சால்ட்டியான நேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து 97%, அதாவது சீஸ், ஓஷன்ஸ் இதிலெல்லாம் இருக்கக்கூடியது. இட்ஸ் நாட் போர்ட்டபிள். நம்மளால் அதை ட்ரிங்க் பண்ணவோ நம்மளுடைய டெய்லி பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணவோ முடியாது. ஒன்லி 3% தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. இந்த 3% அப்படின்றது ஃபர்தராக எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3%ல் 68.7% வந்து ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸ், பனிப்பாறைகளில் வந்து இருக்கக்கூடியது. 30.1% அப்படின்றது கிரவுண்ட் வாட்டர், அதாவது சாயிலுக்கு அடியில் அவைலபிளாக இருக்கக்கூடியது. சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 0.3%, மற்றது வந்து 0.9%ஆக இருக்குது.
ஸோ இந்த சர்ஃபேஸ் வாட்டர் அதாவது 0.3% ஃபர்தராக பிரித்தோம் அப்படின்னா லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஸ்வாம்ஸ். லேக்ஸ் அப்படின்றது 87%, ரிவர்ஸ் அப்படின்றது 2% அண்ட் ஸ்வாம்ஸ் அப்படின்றது 11% இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்த பை சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 97% வாட்டர் வந்து சலைன் வாட்டராக இருக்குது, ஒன்லி 3% தான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. அதுவுமே ஐஸ் கேப்ஸ், கிளேசியர்ஸ் இந்த மாதிரியானதில் இருக்குது. ஸோ த போர்ஷன் ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங் அப்படின்றது வெரி வெரி லெஸ் பர்சன்ட் தான். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய வாட்டர் டேபிளை அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதும் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. நெக்ஸ்ட் கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா வாட்டர் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பரண்டான டேஸ்ட்லெஸ், அடர்லெஸ் அப்படின்னா ஸ்மெல் கிடையாது, அதுக்குன்னு பர்டிகுலர் ஸ்மெல் இருக்காது, அடர்லெஸ் அண்ட் நியர்லி கலர்லெஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதனுடைய கெமிக்கல் கம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் 1 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி வாட்டர் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா H2O அப்படின்றது தெரியும். இதனுடைய கெமிக்கல் கம்போசிஷன் மாறலை அப்படின்னாலும் இதனுடைய ஃபிசிக்கல் கம்போசிஷன் அப்படின்றது பிளேஸ் டு பிளேஸ் வந்து டிஃபர் ஆகும். அதாவது இது சில இடத்துல கிளியரான வாட்டராக இருக்கும், சில இடத்துல க்ளவுடியாக இருக்கும், சில இடத்துல ஆக்சிஜனேட்டடாக இருக்கும், சில இடத்துல நாட் வெரி ஆக்சிஜனேட்டடாக இருக்கும், சில இடத்துல ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும், சில இடத்துல சால்ட்டி வாட்டராக இருக்கும். ஸோ எந்த பிளேஸில் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இதனுடைய ஃபிசிக்கல் கம்போசிஷன் அப்படின்றது மாறும். வாட்டரில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சலினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய சலினிட்டியை பேஸ் பண்ணி வாட்டரை 3 மெயின் கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர், ரெண்டாவது பிராக்கிஷ் வாட்டர், மூணாவது சீ வாட்டர். இந்த பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் நாட் அ சீ வாட்டர், ஆனால் சம் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அப்படின்றது அதில் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றதுல சால்ட்டுடைய பர்சன்டேஜ் வந்து 0.05%லேருந்து 1% இருக்கும். பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப் டு 3% ஆஃப் சால்ட் வந்து இருக்கும். வைல் சீ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் 3% ஆஃப் சால்ட் வந்து இருக்கும். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓஷன் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் நிறைய சப்ஸ்டன்சஸால் வாட்டர் அப்படின்றது மேக் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா சோடியம் குளோரைடு NaCl, மெக்னீசியம் குளோரைடு MgCl அண்ட் கால்சியம் குளோரைடு CaCl. சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு அண்ட் கால்சியம் குளோரைடு. ஸோ இந்த மாதிரியான சால்ட்ஸ் எல்லாம் வந்து சீ வாட்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிள். வாட்டர் அப்படின்றது எர்த்தில் எப்போதுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் அப்படின்றது வேப்பர் ஆகுது, அதே மாதிரி மழை அப்படின்றது பொழியுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ்னால எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது அந்த கான்ஸ்டன்ட் லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைக்கிளை தான் த ப்ராசஸ் பை விச் இந்த வாட்டர் அப்படின்றது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. ஸோ அந்த ப்ராசஸை தான் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அட்மாஸ்பியருக்கு எவாப்ரேட் ஆகி போகுது. எதனால் அப்படின்னா சன்னுடைய ஹீட்னால. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுட்ஸ்லேருந்து திரும்ப எர்த்துக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ரெயினோ அல்லது ஸ்னோவோ வாட்டர் அப்படின்றது திரும்ப கிடைக்குது. ஸோ இந்த நேச்சுரல் ப்ராசஸ் மூலமாக வாட்டர் அப்படின்றது ரினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த சைக்கிளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிள் அல்லது ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்காது, அந்த மாதிரி கிடையாது. த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த லைஃப் இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எவாப்ரேஷன், ரெண்டாவது கண்டென்சேஷன் அண்ட் மூணாவது பிரிசிபிடேஷன். எவாப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுகள், குளங்கள், குட்டைகள், கடல் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சன்னுடைய ஹீட்னால எவாப்ரேட் ஆகுது. கண்டென்சேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் வேப்பராக இருக்கக்கூடியது அட்மாஸ்பியரில் என்டர் ஆன உடனே ஃபர்தராக வந்து அப்வர்ட் மூவ் ஆகுது. ஸோ ஏரோட சேர்ந்து கூலாகி சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறுது. ஸோ இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் ஸ்கையில் கிளவுட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸை தான் கண்டென்சேஷன் சொல்கிறோம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிசிபிடேஷன். ஸோ இந்த மாதிரி எவாப்ரேட் ஆகக்கூடிய வாட்டர் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி சின்ன சின்ன டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மில்லியன்ஸ் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மில்லியன்ஸ் ஆஃப் டைனி ட்ராப்லெட்ஸ் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகி லார்ஜர் ட்ராப்லெட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ட்ராப்லெட்ஸ் அப்படின்னா துளிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த கிளவுட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் கூல் ஆகும்போது இந்த ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்னோவாவோ ரெயினாவோ திரும்ப எர்த்தில் ஃபால் ஆகுது. இதை தான் பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்த அந்த வாட்டர் சைக்கிளினுடைய ஸ்கீமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இது.
எப்படி வாட்டர் அப்படின்றது எவாப்ரேட் ஆகுது, பிரிசிபிடேஷன் ஆகுது, திரும்ப அந்த ரெயின்ஃபால் எப்படி நமக்கு கிடைக்குது, அது லேண்டில் எப்படி ஆக்குப்பை பண்ணப்படுது, அண்ட் மழை பெய்யும் போது எல்லா வாட்டரும் சர்ஃபேஸ் வாட்டராக ரன் ஆகாது, சில இது சாயில் கடியில் வந்து பெர்குலேட் பண்ணி போகும். ஸோ அந்த மாதிரி சாயிலில் அது வாட்டர் இறங்கும் போது சாயில் வந்து மாய்ஸ்சர் ஆகும் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் பெர்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா லேண்டுடைய டாப்பில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ஃப்ளோ ஆகி ஓஷனில் போய் கலக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா வாட்டர் சைக்கிள் அப்படின்றது. டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட்டுடைய ஏரியல் பார்ட்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய லாஸ் ஆஃப் வாட்டரை தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே ப்ராசஸ் வாட்டர்லையும் நடக்குது. இப்படி இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய வாட்டர் வந்து 3 ஃபார்ம்ஸ் இன் நேச்சரில் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஓஷன்ஸில் எவாப்ரேட் ஆகக்கூடிய வாட்டர் கேசியஸ் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது, ரெயின் வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது, அண்ட் மவுண்டெயின்ஸ், போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்னோ வந்து சாலிட் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ் தான், அதாவது கேசியஸ் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் சாலிட் ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட்ஸும் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது. நம்ம அன்றாட வாட்டர் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம், ஆனால் நமக்கு திரும்ப திரும்ப அந்த வாட்டர் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த சைக்ளிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான் நமக்கு பாசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது நம்மளால் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது, டே டு டே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றதுக்கு நேச்சுரல் சோர்சஸாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா சர்ஃபேஸ் வாட்டர், ரெண்டாவது ஃப்ரோசன் வாட்டர், மூணாவது கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் லைக் ரிவர், லேக், பாண்ட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் வாட்டர் லேண்ட், இதெல்லாம் சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்கிறோம். ஃப்ரோசன் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டர், அதை தான் ஃப்ரோசன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். லார்ஜர் போர்ஷன் ஆஃப் வாட்டர், அதாவது டோட்டல் அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டரில் 68.7% வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர். எர்த்துடைய சர்ஃபேஸ்க்கு கீழே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டரை தான் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டரை நம்ம வந்து ஓப்பன் வெல்ஸ் மூலமாகவோ, டியூப் வெல்ஸ் மூலமாகவோ, ஹேண்ட் பம்ப்ஸ் மூலமாகவோ வித்ட்ரா பண்ணிக்கிறோம். லைக் போர் போட்டு நம்ம எப்படி வந்து வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரோமோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் மூலமாக கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எர்த்தில் அவைலபிள் ஆயிருக்கோ, ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இப்போயும் இருக்குது, அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. டோட்டல் அவைலபிள் குவான்டிட்டி அப்படின்றது சேமாக தான் இருக்குது. ஆனால் யூஸ்ஃபுல்லான வாட்டர் ஃபார் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மேன், போர்ட்டபிளான வாட்டர் அப்படின்றது டே பை டே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை தான் ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம், அதாவது தண்ணீர் தட்டுப்பாடு. இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு மெயின் ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை அப்படின்றது அதிக அளவில் பெருகிட்டு போகுது. அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், ரெயின்ஃபாலுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது அன்ஈவனாக இருக்குது, எல்லா பிளேசஸ்லையும் ஒரே மாதிரி கிடையாது. சில பிளேசஸில் அதிகமாக பெய்யும், சில பிளேசஸில் கம்மியாக பெய்யும். இப்போ வந்து இந்த குளோபல் வார்மிங்னால, கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுறதுனால ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிளுடைய டிக்ளைனால. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிறதுனால, பொல்யூட்டட் வாட்டரை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதன் மூலமாகவும் வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏற்படுது. ஃபிஃப்த்து பார்த்தோம் அப்படின்னா கேர்லெஸ் யூஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி செலவு பண்ணுறது, இது எல்லாம் தான் வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு மெயின் ரீசன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்றத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி மெத்தட் எது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் அப்படின்றத கன்சர்வ் பண்ணுறது. வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்றத 2 மெத்தட்ஸில் நம்ம பண்ண முடியும். ஒன்று என்ன அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வாட்டரை பிளான் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதற்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா குப்பைகளை, வேஸ்ட்டை வாட்டர் பாடிஸில் தூக்கி எறிகிறதுனால ஏற்படக்கூடிய பேட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியதான அவேர்னஸை வந்து நம்ம தெரிவிக்கணும். இப்போ கூவம் ரிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் குப்பையாக மாறினதுக்கு காரணமே எல்லா வேஸ்ட்டையும் போய் அங்கே டம்ப் பண்ணுறது தான். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர். ஸோ ரீசைக்ளிங் பண்ணுறது மூலமாக பொல்யூட்டன்ஸை வாட்டர்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுறது. ஸோ இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணும்போது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிறது குறைக்கப்படுது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா டீஃபாரஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, காடுகளை அழிக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது.
அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்து அடாப்ட் பண்ணுறது. இதன் மூலமாக இரிகேஷனுக்கு தேவையான வாட்டரை நம்ம சப்ளை பண்ண மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த 5 மெத்தட்ஸ் மூலமாக நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டரை டைரெக்டாக கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோம். 2 டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, எங்கே இந்த ரெயின்ஃபால் விழுகுதோ அங்கே இருந்தே டைரெக்டாக வாட்டரை கலெக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், நம்மளுடைய வீட்டில் ரூஃப் டாப்பில் விழக்கூடிய வாட்டரை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடியது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகக்கூடிய ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், குளங்களை சுற்றி பண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறது மூலமாக ரெயின் வாட்டரை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான 2 டைப்ஸ். ஸோ இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆகிய இந்த 2 மெத்தட்ஸ் மூலமாக நம்மளால் வாட்டரை கன்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ், ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் இது எல்லாமே வாட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுது. ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் மற்ற பாடிலி ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாட்டர் அப்படின்றது ரொம்ப தேவைப்படுது. ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பாடியில் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் நம்மளுடைய பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா. அதே மாதிரி இந்த வாட்டர் அப்படின்றது நம்மளுடைய ஃபுட் டைஜஷனுக்கும் பாடியிலேருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. டொமஸ்டிக் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங், பாத்திங், வாஷிங் இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுது. மூணாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் கிராப்ஸினுடைய ஹெல்த்தி க்ரோத்துக்கு வாட்டர் அப்படின்றது எசென்ஷியலாக இருக்குது. அண்ட் இது நிறைய ப்ராடக்ட்ஸ் உடைய மேனுஃபேக்சருக்கும் ஹெல்ப் பண்ணுது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி. ஆல் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இண்டஸ்ட்ரி அப்படின்றது முழுக்க வாட்டரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலாக யூஸ் பண்ணப்படுது, சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணப்படுது அண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். நம்ம எல்லாருக்கும் டேப்பை திறந்தா தண்ணி கிடைக்குது. நம்ம ஒவ்வொரு வீட்லையும் போர் போட்டு யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அது கிடைச்சிருது. பட் இது கோஸ்டல் ஏரியாஸில் இருக்காங்க அப்படின்னா அங்கே என்ன சிஸ்டமில் இந்த வாட்டர் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு லேக் ஆர் ரிவர்லேருந்து இந்த ரா வாட்டர் இன்டேக் பண்ணுறாங்க பம்பை யூஸ் பண்ணி. இப்படி பம்ப் பண்ணப்படுற அந்த ரா வாட்டரை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக ஸ்லட்ஜ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணப்படுது, அதாவது இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்றது செடிமெண்ட் ஆயிடுது. மேலே இருக்கக்கூடிய இந்த வாட்டரை வந்து சாண்ட் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபில்டர் பண்ண இந்த வாட்டரை கிளியர் வெல்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. அங்கே டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. குளோரின் அண்ட் அமோனியா யூஸ் பண்ணி இதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணப்பட்ட வாட்டரை பம்ப் மூலமாக ஸ்டோரேஜ் டேங்க்ஸுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டேங்க்ஸ்லேருந்து, அதாவது நம்ம வாட்டர் டேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம்னா அங்கே இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சப்ளை அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூயூனோ ஸ்வாம்ஸ் அப்படின்றது சதுப்பு நிலம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபாரஸ்டட் வெட்லேண்ட்ஸை தான் நம்ம ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்வாம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் ரிவர்ஸை ஒட்டி இருக்கும் அல்லது லார்ஜ் லேக்ஸினுடைய ஷோர்ஸில் வந்து இருக்கும், அறைகளில் இருக்கும். இந்த ஸ்வாம்பினுடைய வாட்டர் அப்படின்றது ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், பிராக்கிஷ் வாட்டராக இருக்கலாம் அல்லது சீ வாட்டராக இருக்கலாம். நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கிறதற்கும் ஆக்சிஜன் கிடைக்கிறதற்கும் ஸ்வாம்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சதுப்பு நில காடுகள் அப்படின்றது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரத்தில் பிச்சாவரம் அப்படின்ற மேன்க்ரூவ்ஸ், சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிக்கரணை அப்படின்ற பிளேஸில், அண்ட் காஞ்சிபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செம்பரம்பாக்கம் அப்படின்ற பகுதியில். இதில் இந்த பிச்சாவரம் மேன்க்ரூவ்ஸ் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிச்சாவரம் மேன்க்ரூவ்ஸ் அப்படின்றது சிதம்பரம் அப்படின்ற பகுதியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டுவரிஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெட்லேண்ட்ஸ். எங்கே வாட்டர் பாடிஸ் வந்து சீல கலக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெட்லேண்ட்ஸை தான் எஸ்டுவரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் லேண்ட் மீட்டிங் த சால்ட்டி சீ வாட்டர். இந்த மாதிரியான எஸ்டுவரிஸில் யூனிக்கான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் வந்து இருக்கும். நம்மளுடைய கூவம் அப்படின்றதும் ஒரு எஸ்டுவரி தான். இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கூவம் ரிவர் அப்படின்றது சீயோட கலக்குது அப்படின்னு இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. வின்டர் சீசனில் கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ஃப்ரோசன் ஆயிரும். அண்ட் அந்த வாட்டருடைய சர்ஃபேஸில் மேல் பரப்பில்
ஒரு சாலிட் லேயர் ஆஃப் ஐஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்படும். ஆனாலுமே இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸால உயிர் வாழ முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மேலே ஃப்ளோட் ஆகக்கூடிய இந்த லேயர் ஆஃப் ஐஸ் அப்படின்றது ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதன் மூலமாக சீஸ்லையோ அல்லது லேக்ஸ்லையோ பாண்ட்ஸ்லையோ ரிவர்ஸ்லையோ இருக்கக்கூடிய வாட்டர்லேருந்து ஹீட் அப்படின்றது எஸ்கேப் ஆகாமல் இது தடுக்குது. ஒரு சீலிங் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் ஐஸாக மாறுறதுனால எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்றது இந்த ரீஜியன்ஸில் பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அப்படின்றத நம்ம லிட்டர் அண்ட் மில்லி லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். இதனுடைய மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு டேர்ம் எது அப்படின்னா கேலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1 கேலன் அப்படின்றது எவ்வளோ லிட்டர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னா 3.785 லிட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. கிட்டத்தட்ட 3.25 லிட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிசர்வேர்ஸில் இருக்கக்கூடிய வாட்டருடைய லெவலில் டிஎம்சி பெர் ஃபீட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி டேம்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வாட்டரை கியூசெக் அதாவது கியூபிக் ஃபீட் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயாஸில் ஐஸ் கேப்ஸ், ஐஸ்பர்க்ஸ், கிளேசியர்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஏஷியாஸில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரிவர்ஸில் 10 ரிவர்ஸ் வந்து ஹிமாலயாஸில் இருந்து தான் ஃப்ளோ ஆகுது. அண்ட் இந்த வாட்டரை டிபெண்ட் பண்ணி மோர் தென் a பில்லியன் லைவ்லிஹுட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அப்படின்றது 0 டிகிரி செல்சியஸில் நார்மல் ப்ரெஷரில் ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 22ஆம் தேதியை வேர்ல்டு வாட்டர் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேஸ் அண்ட் அது என்னவா செலிப்ரேட் பண்ணப்படுது, என்னவா அது கோமெமரேட் பண்ணப்படுது அப்படின்றத கேட்பாங்க. அதில் வேர்ல்டு வாட்டர் டே, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, வேர்ல்டு எர்த் டே, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில்ஸில் பாஸ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய சால்ட் அண்ட் மினரல்ஸை டிசால்வ் பண்ணி அதோட கொண்டு போகுது. இந்த சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து சீஸில் டெபாசிட் பண்ணப்படுது. இதோட சேர்த்து ஓஷன்ஸ்க்கு அடியில் இருக்கக்கூடிய ஓஷனிக் வால்கனோஸுமே தன்னோட பங்குக்கு சால்ட்ஸை சீக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து சீ வாட்டர் வந்து சால்ட் இன் நேச்சராக இருக்குது. ஸோ த வாட்டர் வித் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் ஆர் நாட் போர்ட்டபிள் ஆர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான வாட்டரை தான் செலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. டேர்ம் 3ல செகண்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 5 சாப்டர்ஸ் இருக்குது. அது முடித்தோம் அப்படின்னா 6th ஸ்கூல் புக் அப்படின்றது நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.